வணக்கம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், சென்னை. எப்பவுமே நீங்க நான் மட்டும் பேசி பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் வி ஆர் ஹேவிங் ஆஸ்க் அன் எக்ஸ்பர்ட் செஷன். ஸோ என்னோட இன்னைக்கு இருக்கிறது வந்து எலும்பு முறிவு நிபுணர் டாக்டர் கன்னிராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இங்க பார்க்க போற டாபிக்ஸ் வந்து உங்களோட எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ். ஸோ கர்ப்பிணி பெண்கள்ல வந்து காமனா நீங்க பாக்குற ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ் என்னன்றத பத்தி கொஞ்சம் விவரிக்கிறீங்களா? ஓகே. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல்ல சேஞ்ச் ஆகுது. அதனால நிறைய ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் வந்து ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இதுக்கு முதலையும், அதாவது பிரெக்னன்சிக்கு முன்னாலேயும் லோ பேக் பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பிரெக்னன்சி அப்ப இந்த பெயின் ஒரு சில நேரம் அதிகமாவதற்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு முதல்லயே பேக் பெயின் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இல்ல இது வரைக்கும் பேக் பெயின் இல்ல எனக்கு இப்ப வருதுங்கிறவங்க என்ன பண்ணலாம்? இப்போ பொதுவா என்னன்னா நம்மளுக்கு அந்த பேக் பெயின் வர்றதுக்கான முக்கியமான காரணம் நம்ம போஸ்டரை நம்ம ஒழுங்கா பாத்துக்காதுதான். இப்போ நிறைய பாக்குறோம். இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்கன்னா எங்க வேணாலும் உட்காந்து, இப்ப நான் சோஃபால உட்காந்து கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன், இல்ல நான் பெட்ல உட்காந்துட்டு வேலை செய்யறேன், இல்ல படுத்துட்டு வேலை செய்யறேன், அப்படி எல்லாம் செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த பேக்ல நிறைய ஸ்ட்ரெயின் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுல எதுவும் ஒர்க் பண்றீங்கன்னா ப்ராப்பரா ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல நிக்கிறதும் சரி, ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறதும் சரி அட்வைசபிள் இல்ல. ஃப்ரீக்வெண்டா பிரேக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஃபார் யுவர் பேக்கை வந்து நீங்க டெய்லியும் பண்றது. ரொம்ப விகரஸா பண்ணணும்னு இல்லை. நீங்க ரெகுலரா வாக்கிங் போறீங்க, இல்ல வீட்டுல வேலைகள் செய்றீங்க, அது மாதிரி கொஞ்சம் பேக்குன்னு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்றது மூலியமாக நம்ம வந்து பேக் பெயின் வராமலும் தடுத்துக்கலாம். அப்படி பெயின் இருந்ததுன்னா அதிகமா இல்ல மைல்டா தான் இருக்குங்கிறப்ப நீங்க தைரியமா எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ பெயின் ரொம்ப நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்துக்கிறது நம்ம வந்து பெயின் ரிலீஃபுக்கு ஹெல்ப். ரொம்ப நல்லா விளக்குனீங்க சார். அடுத்து வேற என்ன லோ பேக் பெயின் தவிர்த்து வேற என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்க பாப்பீங்க? நாங்க பாக்குறது வந்து ஜென்ரலா பேஷண்ட் சொல்றது, எஸ்பெஷலி இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ 7ஆம் மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிரானிக் ஒரு பைலேட்டரல் ஹிப் பெயின் வருது. ரெண்டு சைடுமே ஒரு ஹிப் ஜாயிண்ட் பெயின்ல இடுப்பு வலி ஒன்று வருது. ஸோ அது வந்து நாங்க எப்படி பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அண்ட் எப்போ நாங்க வந்து எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்க்கு அனுப்பணும்? இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா அந்த பிரெக்னன்சில வந்து ஆஸ் த சைஸ் ஆஃப் த கரு வந்து பெருசாக பெருசாக இந்த லெகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லூசன் அப் ஆகி விரிவடையுது. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெச்னாலேயே வந்து அந்த பெயின் வரலாம். இது மெயினா வந்து இந்த முதல் குழந்தை இருக்கிறவங்கள வந்து இந்த ஹிப் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அந்த லெகமெண்ட் ஸ்ட்ரெச் அதுதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் பெயின். ஸோ இப்போ இந்த பெயின் வந்து மைல்டா இருக்கும் பட்சத்தில் சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்துக்கிறது, ஹாட் வாட்டர் பேக் வச்சு, ரெண்டாவது வீட்லயே வந்து ஏதாவது தைலம் இல்லை ஆயின்மெண்ட் தடவிக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வெரி ரேரா ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த ஹிப் ஜாயிண்ட்ல இருக்கிற எலும்புகள்ல இருக்கிற அந்த கால்சியத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஏற்படலாம். இதை வந்து டிரான்சியன்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஃப் ஹிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு வந்து எப்பவும் இருக்கிறதோட பிரெக்னன்சிலேயே கொஞ்சம் பெயின் இருக்கும், அதோட ரொம்ப அதிகப்படியான பெயின் இருக்கலாம். ஹிப் மூவ்மெண்ட் பண்றப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பெயின் இருக்கலாம். இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கிற பட்சத்தில் நம்ம பெருசா எதுவும் ஆக்டிவா இன்வெஸ்டிகேஷனோ ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு பண்ண தேவையில்லை. ரொம்ப பெயின் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ரெஸ்ட், சுடுதண்ணி ஒத்தனம், ஆயின்மெண்ட், ரொம்பவும் பெயின் அதிகமா போகுதுங்கிறப்ப ஒரு லோ டோஸ் பேராசிட்டமால் இதெல்லாம் எடுக்கிறப்பவே வந்து வலி வந்து குறைஞ்சிடும். ஒரு சிலருக்கு இதுல எல்லாம் குறையிலைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசியோதெரப்பி, அவங்களுக்கு அந்த ஐஎஃப்டி இல்ல ஷார்ட் வேவ் டயத்தமிங்கிறது கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அந்த வலி நிவாரணம் கிடைக்கும். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது கண்டிப்பா பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஒரு 45 to 50 இயர்ஸ் ஏஜ் இருக்க லேடிஸ், அதாவது பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப் சொல்லுவோம். இவங்கள்ல அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு கண்டிஷன், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நான் சொல்லல, ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அண்ட் எப்போ அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணணும், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பத்தியும் கொஞ்சம் விளக்குங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த மெனோபாஸ் வர்றதுக்கு 1-2 ஆண்டுகள் முன்னாலையும் மெனோபாஸ் வந்ததுக்கு அப்புறம் 1-2 ஆண்டுகளுக்கு அப்புறமும் பார்த்தா நம்ம கால்சியம்
எலும்புல இருந்து நிறைய லாஸ் ஆகுது. உடம்புல வந்து அந்த பெரிமெனோபாசல் பீரியட்ல there is more demand for calcium as well as vitamin D. ஸோ அந்த பீரியட்ல நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம கவனிச்சுக்கணும்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுல நம்மளுக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்கணும். ஸோ கால்சியம் அதிகம் உள்ள உணவு வகைகளை எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் டெய்லியும் 2 கிளாஸ் பால் குடிக்கிறேன், கால்சியம் எனக்கு எப்படி அதுலயே போதுமா அப்படின்னு. இப்போ அந்த 2 கிளாஸ் பால்ல வந்து கால்சியம் இருக்கு. ஆனா நிறைய நேரம் நம்ம அதை என்ன பண்றோம், அந்த பாலை வந்து காஃபியாவோ டீயாவோ எடுத்துக்கிறப்போ அதுல இருந்து வர்ற கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மி ஆகிடுது. ஸோ கால்சியம் நிறைய இருக்கிற உணவு வகைகள் எடுத்துக்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, தினமும் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் சூரிய வெளிச்சம் நம்ம உடம்பு மேல படணும். அப்ப சூரிய வெளிச்சம் பட்டுதுனா தான் நம்மளுக்கு உடம்புல தேவையான வைட்டமின் டி உற்பத்தி ஆகிக்க முடியும். இப்ப நிறைய நேரம் என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபுல்லி கவர்டா ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு நம்ம சன்லைட்ல எவ்வளவு நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது வராது. அதே மாதிரி நம்ம லேடிஸ் ஃபுல்லா சாரி போட்டுட்டு நம்ம வந்து வெயில் இருந்தா கூட வராது. ஸோ முட்டிங்கையில இருந்து ஃபுல்லா விரல் வரைக்கும், அதே மாதிரி முட்டிங்கால்ல இருந்து கீழே வந்து பாதம் வரைக்கும் சூரிய வெளிச்சத்துல படுற மாதிரி ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம், அது எந்த டைமா கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் நம்ம ஏர்லி மார்னிங் இருக்கணும். இப்போ வந்து ஆராய்ச்சிகள் என்ன சொன்னதுன்னா, காலையில 10ல இருந்து 3 மணிக்குள்ள. ஸோ ஏதோ ஒரு நேரம் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் முட்டிங்கையில இருந்து விரல் வரைக்கும், முட்டிங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் சூரிய வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். மூணாவது, ரெகுலரான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. எனி வார்ம் அப் மாதிரி ஒரு வாக்கிங் போறதோ, ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்றதோ, இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வந்து பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சிலருக்கு பர்சிஸ்டன்டா மல்டிபிள் இடத்துல வலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வைட்டமின் டிக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை ஏற்படும். அதுல குறைபாடு இருந்ததுன்னா நம்ம கால்சியம் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் சாப்பிட வேண்டி வரும். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரிமெனோபாசல்ல அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கணும்னா, குழந்தை வயசுல இருக்கிறப்போ நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சன்லைட், அதுதான் முக்கியம். பீக் போன் மினரல் மாஸ் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா தான் மெனோபாஸ் வர்றப்ப நம்மளுக்கு போன் லாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நம்ம நிறைய விளையாட என்கரேஜ் பண்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது லாங் டேர்ம் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். மிக்க நன்றி.